ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் கும்பு. இன்னைக்கு விளாக் என்னங்கிறத பார்க்கலாமா? இன்றைக்கி நான் என்ன பண்ணினேன்னாக்கா, இந்த முருங்கலக்கீரையோட 2 நாளாக பாடுபட்டு இருக்கேன். அதை தான் இன்றைக்கி பவுடர் பண்ணினேன். இதோட வீடியோ வரும், நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ஓகேயா? இது நான் ஒரு சாப்பர் ஒன்று ஏற்கனவே வச்சுட்டுருக்கேன். இது மேனுவல் தான். அது என்னென்னாக்கா இதாகிடுது, ரிப்பேர் ஆகிடுது. இது 200 ரூபாய்க்குள்ளே தான் இது விலை. இது ரொம்ப நாள் உழைச்சிது. அப்புறம் இன்னொருத்தக்க திடீர்னு ரிப்பேர் ஆகிடுது. அப்புறம் சரி இப்போன்னு சொல்லிட்டு வேறு புதுசு வாங்கிட்டோம். இதில் இந்த பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் அழகாக ரொம்ப அழகான இருக்கும். அதுக்காக வாங்கிடுவோம். வெங்காயம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்காக. ரொம்ப டைட்டாக இருக்கு. தயிர் கடையிறாங்க தான், மொத்து கடையிறாங்க அந்த மாதிரி இருக்குது. பார்த்தா பார்க்கலாமா? பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் கேரட்டு, டொமேட்டோஸ் எல்லாம் போட்டோன்னா நிமிஷத்தில் செகண்ட்ஸில் உங்களுக்கு சாலட்டு ரெடி ஆகிடும். பூரி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தாலே ட்ரெயின் ஜர்னி தானே ஞாபகம் வருது. கூடவே ஸ்டேஷன் நேம் இல்லாமல் நம்மளாம் வந்து பார்ப்போமே. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எங்கள் மாமனார் எனக்கு புள்ள பிறந்த போது என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசின்றது போது அவர் சொன்னார், நான் எங்கள் அப்பாவோட படிப்பேர் அதை வைக்கிறேன், மகாதேவன் அப்படின்னு. நீங்கள்லாம் என்ன பேர் வைக்கிறீங்களோ, கூப்பிடுற பேர் ஆறு ஸ்கூல் காலேஜ் நேமில் என்ன வைக்கணுமோ அது வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள்லாம் ஒரு பேர் வச்சோம். கேட்டார் என்ன பேர், என்ன வச்சேன் அப்படின்னு. நாங்கள் சொன்னது கேட்டோடனே ரொம்ப சிரித்தார். என்னடா அது, யூஸ்வலாக அவர் சிரிக்க மாட்டார், கொஞ்சம் கம்பீரமாக தான் இருப்பார். என்னத்துக்கு அப்போ சிரிக்க, ஏன் வேறு பேரே கிடைக்கல, அது என்ன ரயில்வே ஸ்டேஷனோட பேர் மாதிரி இருக்குது, ஜோலார்பேட்டை சந்திப்பு, மாயவரம் சந்திப்பு அந்த மாதிரி இருக்குன்னு. ஏன்னா இன்றைக்கு நாங்கள் பேர் வச்சது சந்தீப்புன்னு வச்சுருந்தோம். அதனால அவர் அவர் அந்த பேர்லாம் அவர் கேள்விப்பட்டதில்லை. அதனால அவருக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது.